இப்போ நம்ம பார்க்க போறது ரூட் மேப். சரியா? இப்போ நான் ஒரு மேப்பை டிரா பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து மண்டபத்திலிருந்து விவேகானந்தர் மெமோரியல் ஹாலுக்கு போகக்கூடிய மேப். இந்த மண்டபத்திலிருந்து நம்ம இந்த ரூட்டை எடுத்துக்கிட்டோம்னா புலிவாசல் ஐலாண்ட் போயிட்டு இந்த புலிவாசல் ஐலாண்ட்ல இருந்து குருசடை ஐலாண்ட் வந்து குருசடை ஐலாண்ட்ல இருந்து விவேகானந்தர் மெமோரியலுக்கு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா மண்டபத்திலிருந்து டைரக்டா என்ன பண்ணலாம், குருசடை ஐலாண்ட் வந்து அந்த குருசடை ஐலாண்ட்ல இருந்து விவேகானந்தர் மெமோரியல் ஹாலுக்கு போகலாம். சரி, எது ஷார்ட்டஸ்ட் ரூட் அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரியா? இப்படி போய் இப்படி வந்து இப்படி போனா ஷார்ட்டா, இல்ல இங்க இருந்து டைரக்டா வந்துட்டு இப்படி போனோம்னா ஷார்ட்டா? இதுதான் ஷார்ட்னு நினைக்கிறோமா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதை எப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணலாம். இப்ப மண்டபம் எம்னு மட்டும் வச்சுக்கலாம். மண்டபம் டு புலிவாசல் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கா? 6 கிலோமீட்டர். புலிவாசல் டு குருசடை 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர். குருசடை டு விவேகானந்தர் மெமோரியல் எவ்வளவு? 1.5 கிலோமீட்டர். இப்போ இத எல்லாத்தையும் ஆட் பண்ணு 1.5 6 2 8 7 + 1 9.5 9.5 கிலோமீட்டர். சரியா? இப்படி ரூட்டை எடுத்துட்டோம்னா 9.5 கிலோமீட்டர். அடுத்து நாம இப்படி டைரக்டா போனோம்னா மண்டபம் டு குருசடை எவ்வளவுப்பா? 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர். குருசடை டு விவேகானந்தர் மெமோரியல் எவ்வளவு? 1.5 கிலோமீட்டர். இத ஆட் பண்ணனா எவ்வளவு? 8.5 கிலோமீட்டர்ஸ் வருது. இப்போ இந்த ரெண்டுல எது ஷார்ட்டஸ்ட் ரூட்? 8.5 கிலோமீட்டர். ஷார்ட்டஸ்ட். அப்ப நமக்கு எந்த ரூட்டை எடுத்துட்டா ஷார்ட்டா போயிடலாம்? மண்டபம் டு குருசடை டு விவேகானந்தர் மெமோரியல். இதுதான் நமக்கு ஷார்ட்டஸ்ட் ரூட். ஓகேவா? இதுல ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறேன், அடுத்ததை நீங்க செய்யணும்.